له بين الماء والطين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما هذه أواني يا رسول الله؟ سنة أبيكم خليل الله إبراهيم عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவரது அன்பும் அருளும் அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், அவர்களது வழிவந்த நல்லோர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த யுகமொழியோ நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய முகங்களையும் வெண்மையான முகங்களாக ஆக்கி சுவன பூஜோரிகளில் உயர்தரமான சுவனவதி என்று அறியப்படக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்கக்கூடிய மேலான தௌஃபீகையும் நசீபையும் வல்லவர் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சமுதாய பெருமக்களே, இஸ்லாம் கடமையாகி இருக்கக்கூடிய இரு பெருநாட்களில் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளில் நாம் எல்லாம் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களின் இதயத்தில் இன்பத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தியாக திருநாளினுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லா காலங்களும் தொடரட்டும் என்று தியாக திருநாளின் வாழ்த்துக்களை சொன்னதாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சமுதாய பெருமக்களே, இன்றைய உலகில் கோடிக்கணக்கான இறைவனுடைய இறை இல்லங்கள், அந்த இறை இல்லங்களில் தியாக திருநாள் என்று வருகிற பொழுது அந்த இறை இல்லங்களினுடைய மிம்பர்களிலும் மெஹராபுகளிலும் அந்த குடும்பத்தின் பெயரை தவிர்த்துவிட்டு இந்த இஸ்லாமிய உலகம் இந்த ஈதுல் அத்ஹா என்ற பண்டிகையை, இந்த பெருநாளை, ஹஜ் பெருநாளை நம்மால் கொண்டாடிவிட முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த குடும்பம், அந்த குடும்பத்தின் பெயர் இல்லாமல் இந்த பெருநாளை நம்மால் கடந்து சென்று விட முடியாது. அந்த மாமனிதர் இருக்கிறார் அல்லவா, அவர் நின்ற இடம் அடையாளமானது மகாமே இப்ராஹிம். அவர் நின்ற இடம் அடையாளமாகி போனது. அவர் கொடுத்த குர்பானி இன்று கடமையாகி போனது. அவர் எரிந்த கல் லட்சக்கணக்கான ஹாஜிகள் இன்று அந்த ஜமாத்தை நோக்கி கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். நின்ற இடம் அடையாளமாக, கொடுத்த குர்பானி கடமையாக, அவர் எரிந்த கல் இன்று ஹாஜிகளினுடைய கிரிகைகளாக மாறி போனது. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க ஒரு மாமனிதர் தான் அவர். அருள்மறை அல்-குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 69 இடங்களிலே அந்த பெயரை சொல்லி அல்லாஹ் மகத்துவம் அறிகின்றான். அந்த பெயரினுடைய மகத்துவம் 69 இடங்களிலே குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஒரு அத்தியாயத்தினுடைய பெயராக அந்த பெயரை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 3 மதங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமும், கிறிஸ்தவமும், யூதமும் தலைமையில் வைத்து கொண்டாடக்கூடிய மனித புனிதராக இருக்கிறார். குர்ஆனும், தௌராத்தும், இன்ஜீலும் பேசக்கூடிய 3 வேதங்களும் பேசக்கூடிய புனிதராக இருக்கிறார். யார் அந்த மனிதர்? சல்லம கல்புஹு இலர் ரஹ்மான், சல்லம கல்புஹு இலர்
தமது உடலை நெருப்பு கோண்டத்திற்கு அர்ப்பணித்த கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படிப்பட்ட மகத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் அந்த தியாகம் என்பது, அந்த தியாக குடும்பம். உலக வரலாற்றில் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு நாட்டிலே மினா கூடாரத்தின் அடிவாரத்தில் நடைபெற்ற அந்த ஒற்றை நிகழ்வை மையப்படுத்தி ஒரு பண்டிகைகளை இஸ்லாமியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரின் தியாகம், அந்த குடும்பத்தின் தியாகம் என்பது சாதாரணமானதல்ல. அதனால்தான் ஈதுல் அல்ஹாவினுடைய நாளில் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபியுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூன்று தியாகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய இவர்களை தவிர்த்துவிட்டு இந்த பெருநாளை நம்மால் கொண்டாடிவிட முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த குடும்பம், தியாக குடும்பம். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்னும் ஏராளமான சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது தொழுகை அவரின் பெயர் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மாமனிதனுடைய பெயர் இல்லாமல் நம்முடைய தொழுகை, எந்த தொழுகையானாலும் சரி, பருவான, கடமையான, சுன்னத்தான எந்த ஒரு தொழுகையானாலும் சரி, ஜனாஸா தொழுகையானாலும் சரி, அந்த மாமனிதனுடைய இப்ராஹிம் என்ற பெயர் இல்லாமல் நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அத்தகையாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் நபியுடைய குடும்பமும் அந்த அத்தகையாத்தில் அந்த தருவை இப்ராஹிமில் வந்துவிட வேண்டும். வரவில்லை என்றால் நமது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபியுடைய சிறப்பை அல்லாஹ் எங்கு வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? எவ்வளவு மகத்துவமிக்கவராக இருக்க முடியும் அந்த மாமனிதர். இப்படியெல்லாம் சிறப்பிற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்போது மகத்துவத்தை எப்படி பெற்றார்கள்? அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எனக்கு வழிபடு என்று சொல்லிவிட்டால் قال أسلمت لرب العالمين, அப்படியே அதற்கு வழிபட்டு விடுவார்கள். இவ்வளவு சிறப்புக்கும் பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஏன் இந்த மகத்துவங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் வழிபடு என்று சொன்னால் அப்படியே அதற்கு வழிபட்டு விடுவார்கள். 3 விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒன்றை செய்ய சொன்னால் ஏன், எதற்கு, எப்படி, இந்த 3ம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால்தான் அவர்கள் இன்றைய நாட்களினுடைய ஹீரோக்களாக இருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளை கடந்து இந்த மிம்பரிலே இப்ராஹிம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த இப்ராஹிம் என்ற ஹீரோவாக துணித்துக் கொண்டிருக்கிறார்களே, காரணம் அதுதான். இது கால ரப்பு அஸ்லிம், அல்லாஹ் கட்டுப்பட சொன்னால் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் அப்படியே வழிபட்ட குடும்பம் அந்த குடும்பம். அதனால்தான் அவர்கள் தியாக குடும்பம், உலகத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்கிறான், பலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மக்காவிலே விட்டு வாருங்கள் என்று. தச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிக் கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வந்து இன்றைய காபாவிற்கு அருகாமையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் பால்குடி பருவமாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த மக்காவிற்கு அருகாமையிலே விட்டுவிட்டு அப்படியே திரும்புகிறார்கள். ஐன தல்ஹபு யா இப்ராஹிம், இப்ராஹிமே அன்பு கணவரே எங்கே செல்கிறீர்கள்? வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையுன், யாருமே இல்லாத இந்த பூமியிலே, மனித சஞ்சாரங்கள் வாழவே இல்லாத இந்த பூமியிலே, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத இந்த பூமியிலே, சாப்பிடுவதற்கு எந்த உணவுமே இல்லாத இந்த பூமியிலே, பாலைவன இந்த பிரதேசத்திலே
சொல்கிறார்கள். மீண்டும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் அமரக பிஹாதா, எனது அன்புக்காரரே இறைவனுடைய இறை கட்டளையா என்று கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்திலேயே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா யுபய்யுனா, இது இறை கட்டளை என்று சொன்னால் அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை வீணாக்கி விட மாட்டான். நீங்கள் சென்று வாருங்கள், அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்துக் கொள்வான். எதற்காக வேண்டி அந்த பாலைவன பிரதேசத்திலே விட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது எதற்கு என்று ஒரு விடுத்தம் கூட கேட்காத மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி மன்னர் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை துரத்துகிறான். மன்னர் நம்ரூதை எதிர்த்து புரட்சி செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வாறு செய்கிற பொழுது மன்னர் நம்ரூத் இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு கூண்டத்தில் போட வேண்டும் என்று முடிவு செய்கின்றான். நெருப்பு கூட்டப்படுகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்களாக நெருப்பு கூட்டப்படுகிறது. மக்கள் எல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நேர்ச்சி செய்து கொள்வார்கள். எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்துவிட்டால் இப்ராஹிமுக்காக வேண்டி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு கூட்டத்திற்கு விறகு வாங்கி தருகிறேன் என்று மக்கள் எல்லாம் நேர்ச்சி செய்து கொள்வார்கள். அப்படி பிரமாண்டமாக கூட்டப்பட்ட அந்த நெருப்பு கூட்டம், நெருப்பு பிரமாண்டமாக இருக்கிறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுவது? நெருப்பை கூட்டிவிட்டோம், தூக்கி போட வழி தெரியவில்லை. இறுதியாக ஒரு கருவி செய்யப்படுகிறது. அருகாமையிலிருந்து ஒரு கருவியின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வைக்கப்பட்டு அதை அமைக்கி அப்படியே உள்ளே தூக்கி விடுவதற்காக ஒரு கருவி செய்யப்படுகிறது. கருவி செய்யப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வைக்கப்பட்டு அந்த நெருப்பு கூடத்திற்கு உள்ளே போகிற பொழுது எனது ரப்புல் ஆலமீன் எப்படி பாதுகாப்பான் இந்த நெருப்பு கூடத்திலே என்னை தூக்கி போட போகிறானே எப்படி பாதுகாப்பான் என்று ஒரு விடத்தம் கூட யோசிக்கவில்லை. ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ், அந்த ஒற்றை வார்த்தை எப்படி எனது ரப்பு பாதுகாப்பான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கவில்லை. எதற்காக வேண்டி எனது குடும்பத்தை பாலைவனத்தில் விட்டுவிடச் சொன்னார் என்று கேட்கவில்லை. நெருப்பு கூடத்தில் போடுகிற பொழுது எப்படி எனது ரப்பு பாதுகாப்பான் என்று கேட்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூன்றாவதாக ஏன் எனது மகனை குர்பானி கொடுக்க சொன்னார் என்று கேட்கவில்லை. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நமது வாழ்க்கையில் இந்த தியாக குடும்பம் சொல்லக்கூடியது அல்லாஹ் சொல்லிவிட்டால் எதற்கு ஏன் எப்படி என்ற கேள்வியே நமக்கு வரக்கூடாது. அதுதான் இந்த தியாக குடும்பம் நமக்கு அழுத்தமாக சொல்கிறது. ஏன் மகனை அறுத்து குர்பானி கொடுக்க சொன்னார் என்ற கேள்வியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே இல்லை. காபாவிற்கு அருகாமையில் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுகிறார்கள். 7 ஆண்டுகள் கழிகிறது. 7 ஆண்டு கழிந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்மாயில் 7 வயது நிரம்பி இருக்கிறார். பால்குடி பருவத்திலே அந்த இடத்திலே விட்டுவிட்டு சென்றார். 7 வருடம் திரும்பி வருகிறார். குழந்தை மகன் இஸ்மாயிலை கேட்கிறார். இஸ்மாயிலை அழைத்துக் கொண்டு நான் செல்கிறேன் என்று. அப்படியே இஸ்மாயிலை தூக்கிக் கொண்டு நமது அன்பு மகன் இஸ்மாயிலத்தில் சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லம்மா அராத தபர வலதிஹி, தமது மகனை குர்பானி கொடுப்பதற்கு நாடிய பொழுது இஸ்மாயிலே வா, குர்பானி கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுக்க வேண்டும், வா சென்று வருவோம் என்று இஸ்மாயிலை 7 வயது நிரம்பிய இஸ்மாயிலை அழைத்துக் கொண்டு இன்றைய வினாவினுடைய மலை அடிவாரத்திற்கு வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் வருகிறார்கள். தந்தை குர்பானி கொடுக்க நம்மை அழைத்து செல்கிறார் என்று தந்தை இஸ்மாயில் குர்பானி கொடுக்க வேண்டிய இடம் வந்து விடுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்குமிங்கும் பார்க்கிறார்கள். தந்தை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அழைத்து வந்திருக்கிறார். குர்பானியினுடைய பிராணிகளை எதையும் காணவில்லையே என்று தந்தையிடத்தில் கேட்கிறார். யா அபதி, எனது அன்பு தந்தையே, 7 வருடம் ஒரு
பார்க்காத ஒரு மகன் கேட்கிறார், யா அபதி, எனது பாசத்தந்தையே, ஐன குர்பானுக்க, ஐன குர்பானுக்க, குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, குர்பானியுடைய பிராணியை காணவில்லையே என்று இஸ்மாயில் தந்தை இப்ராஹிமை பார்த்து கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், பரமா பலகமாக உஸ்மாரிய கால யாபுனைய, எனது அன்பு மகனே, இன்னி அராபில் மனார், நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன், அன்னி அதுபகுக, உன்னை அறுப்பதாக, உன்னை குர்பானி கொடுப்பதாக நான் கனவு கண்டேன். பந்துரு மாதாதரா, என்ன சொல்கிறாய் இஸ்மாயில், என்ன சொல்கிறாய் இஸ்மாயில் என்று கேட்கிற பொழுது சிங்கத்திற்கு பிறந்தது பூனையாகுமா என்று சொல்வார்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஆயா அபதிபால், எனது அன்பு தந்தையே, உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு எது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். குர்பானி கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள், குர்பானி கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையாரை பார்த்து சொல்கிறார்கள், எனது அன்பு தந்தையே, என்னை நீங்கள் குர்பானி கொடுக்க போகிறீர்கள். அவ்வாறு கொடுக்கிற பொழுது பாசத்தில் நான் திமிரி விடுவேன். அதனால் வஸ்துது லிபாதி, எனது கைகளை கட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னை அறுக்கிற பொழுது, எனது கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கிற பொழுது நான் திமிரிவிடக்கூடாது அல்லவா, இறைவனுடைய இறை கட்டளை அல்லவா. அதனால் வஸ்துது லிபாதி, எனது கைகளை கட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் குர்பானி என்னை அறுக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய ஆடைகளை கொஞ்சம் மேலாக தூக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு ஆடையை தூக்காமல் என்னை நீங்கள் அறுத்து என்னுடைய இரத்தம் உங்களது ஆடையில் பட்டு எனது தாயார் ஆதர் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. தந்தையே, என்னை குர்பானி கொடுக்கிற போது என் கைகளை கட்டிவிடுங்கள். அதே போன்று உங்களது ஆடைகளையும் கொஞ்சம் தூக்கிக் கொள்ளுங்கள். எனது இரத்தம் உங்களது ஆடையில் பட்டுவிடக் கூடாது. அதை எனது தாயார் பார்த்துவிடக் கூடாது. அதை பார்த்து அவர்கள் அழுதுவிடக் கூடாது. எனது தாயாரினுடைய கண்ணீர் வந்துவிடக் கூடாது என்று தந்தையை நோக்கி அறுத்து பலியிடக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் ஆயிரம் கற்பனைகளை உள்ளே வைத்திருக்கக்கூடிய 7 வயது நிரம்பிய அந்த பச்சிலம் பாலம் சொல்கிறார், எனது அன்பு தந்தையே, எனது இரத்தம் உங்கள் ஆடையில் பட்டுவிடக் கூடாது என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தனது மகனினுடைய நெற்றியை முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டவர்களாக அறுப்பதற்கு தயாராகிறார்கள், குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். கத்தியை எடுத்தவர்களாக வருகிற பொழுது தஃசீரிலே சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற பொழுது இறை கட்டளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றுவதில் மிக வேகமாக இருப்பதின் காரணமாக இப்ராஹிம் கத்தியை இஸ்மாயிலுடைய கழுத்திலே வைக்கிற பொழுது அறுத்து விடுவாரோ என்று பயந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் வாங்க இப்ராஹிம் வருகிறார். இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, இதை கேட்ட இஸ்மாயில் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீரை சொல்கிறார்கள். ஆட்டை கொடுக்கிறார்கள். இதோ உங்களது கடமைகளை ரப்பல் ஆலமீன் பார்த்து விட்டால் இந்த ஆட்டை குர்பானி கொடுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அந்த இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மிக வேகமாக இருந்ததின் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் சொல்கிறார்கள். இவர்கள் அறுத்து விடுவார்களோ என்று பயந்து இப்ராஹிம் தக்பீர் சொல்கிறார்கள். அதனுடைய ஆரம்பத்தை இப்ராஹிமும், நடுவிலே இப்ராஹிமும், அந்த தக்பீருடைய முடிவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கிறார்கள். ஆடு அப்படியே குர்பானி கொடுக்கப்பட்டது. இதற்கு எல்லாமே அந்த குடும்பம் ஏன் பேசப்படுகிறது என்று பார்த்தீர்களா? இந்த 3 விஷயம், இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த 3 செய்திகள் மூன்றும் அவர்களுடைய குடும்பத்தில் நடைபெற்றதின் காரணமாகவே அவர்கள் தியாக குடும்பங்களாக இந்த உலகத்தில் அறியப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மகத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், அந்த தியாகம் தான் இன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தில்
இந்த குடும்பத்தினுடைய தியாகம் உணர்வு வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டுதோறும் நமது மார்க்கம் இந்த தியாக திருநாளை நமக்கு கடமையாக்கி அதில் குர்பானி என்ற ஒரு அற்புதமான ஒரு அமலை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. குர்பானி என்றால் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, மஹானிஹி அல்லாஹி யா ரசூலல்லாஹ், உல்ஹியா என்று சொல்கிறார்களே, அந்த உல்ஹியா என்றால் என்ன என்று கேட்கிற பொழுது சுன்னத் அபீக்கும் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். ஃபமானா யா ரசூலல்லாஹ், அதனால் நமக்கு என்ன என்று கேட்கிற பொழுது லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசியுடைய முடிக்கும் நமக்கு நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தியாக குடும்பத்தினுடைய பின்னணிகளில் இன்று ஏராளமான அமல்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் அமல்தான் உலஹியா என்று இன்றைய தினத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய உலஹியா என்ற குர்பானியும், அந்த குர்பானி இந்த தியாக குடும்பத்தினுடைய பின்னணிகளில் இருந்து வந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் இப்படிப்பட்ட தியாக திருநாள் நாட்கள் வருகிற பொழுது முஸ்லிம் சமுதாயம் அதற்காக துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து ஆடுகளை பிடிப்பதிலே, மாடுகளை பிடிப்பதிலிருந்து அவர்களுடைய வழக்கம், ஆட்டை பிடிக்க போகிறோம், ஆட்டை பிடிக்க போகிறோம், எல்லாம் வழக்கம். குர்பானிக்காக வேண்டி ஒருவர் ஆட்டை பிடிக்க போகிறார், மாட்டை பிடிக்க செல்கிறார் என்று சொன்னால் எல்லாம் வழக்கமாகி விடுகிறது. அந்த வழக்கத்திற்காக வேண்டி கடந்த 10 நாட்களாக இஸ்லாமிய சமூகம் பல்வேறு இடங்களிலே சென்று இந்த குர்பானியினுடைய இன்றைய தினத்தில் அறுத்து கொடுக்கக்கூடிய இந்த குர்பானிக்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில், இந்த இந்திய தேசத்தில் தியாக திருநாள் வருகிறதோ, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு பண்டிகை வந்து விடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் மனித உயிர்களுக்கு கூட மதிப்பில்லை. பச்சிளம் குழந்தைகளை கற்பழித்து கொலை செய்த பொழுது கூட இந்த உலகம் ஏன் என்று கேட்கவில்லை. மனிதர்களை பல வகையிலே சித்திரவதை செய்து கொலை செய்கிற பொழுதெல்லாம் இன்றைய உலகத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பேனாக்கள் வேலை செய்யாது. மாடு என்று வந்து விடுகிற பொழுது, முஸ்லிம்களுடைய பண்டிகை என்று வந்து விடுகிற பொழுது நீதிமன்றத்தினுடைய பேனாக்கள் எல்லாம் மிக வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்பானிக்கு பின்னால், ஒரு ஆட்டை அறுப்பதற்கு பின்னால், ஒரு மாட்டை அறுப்பதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் யாரிடத்திலே குர்பானியுடைய ஆட்டை வாங்கினீர்கள்? யாரிடத்திலே ஆட்டை வாங்கினீர்கள், மாட்டை வாங்கினீர்கள்? நமது சகோதர சமுதாய மக்களிடத்தில் தான், அந்த இந்து சகோதரத்தில் தான் குர்பானியுடைய ஆட்டையும் மாட்டையும் வாங்கி இன்றைய தினத்திலே நாம் அனுப்பிக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு நமது இந்துக்கள் நல்ல முறையில் வர வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பண்டிகை என்று வந்துவிட்டால் பொது இடங்களிலே, பொது இடம் என்றால் எது? எனது வீட்டிற்குள், எனது தெருவிற்குள், எனது வீட்டிற்குள் அறுப்பதற்கு தடை விதிப்பதற்கு நீ யார்? எனது வீட்டிலே எனது ஷரியாவினுடைய சட்டத்தை, இந்த நாடு வழங்கி இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை நான் பின்பற்றுகிற பொழுது மிக வேகமாக வேலை செய்கிறீர்களே, இவ்வளவு நாட்களாக உங்களது பேனாக்கள் எங்கே இருந்தது என்பதை யோசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமது சமுதாயத்தினுடைய பண்டிகை என்று வருகிற பொழுது மேற்கு வங்காளத்தில் தடை விதிக்கிறான், டெல்லியில் தடை விதிக்கிறான், ஈது பெருநாட்களை ரோடுகளிலே போகக்கூடாது, பொருளாதார நடவடிக்கை பாயும். நாட்டினுடைய அனைவர்களும் அமைதியாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு தடவை கூட இவ்வாறு முஸ்லிம் சமுதாயத்திற்கு துரோகம் இழைக்கப்படுகிறது என்று ஒரு விடுத்தம் கூட நடுவர் துறையினுடைய அமைச்சர்கள் யாரும் அது குறித்து கவலை தெரிவித்தது கிடையாது என்று சொல்லுகிற பொழுது இந்த சமுதாயம் மாத்திரம் குறிவைத்து வஞ்சிக்கப்படுகிறது என்பதை நமது பெருநாட்கள் வருகிற பொழுது பாசிசம் தனது கோர முகத்தை காட்ட ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவோம் அவர்களுடைய செயல்பாடுகள். நீங்கள் எவ்வளவு நாளைக்கு வேண்டுமானாலும் எங்களை ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு எங்களது பெருநாட்களை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டு இருந்து கொள்ளுங்கள். ஆனால் இது எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறை. இதை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்திலும் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் இந்து சமுதாய மக்கள் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு. அப்படிப்பட்ட தியாக திருநாளை இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகின்றோம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குர்பானியுடைய இந்த நாட்களை நன்மை நிறைந்த நாட்களாக
அல்லாஹ்விடத்தில் கூலி கொடுக்கக்கூடிய இந்த நாளில் நமது குர்பானியுடைய பிராணிகளுடைய அமல்கள் எல்லாம் கண்ணியமான முறையில் இருந்து அந்த கூலியை நிரப்பமாக பெறக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கின்ற பொழுதும் மாட்டை குர்பானி கொடுக்கின்ற பொழுதும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சில ஒழுங்குமுறைகளை அவர்கள் அதை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். குர்பானியை நாம் அறுக்கிற பொழுது முதலாவதாக ஆட்டிற்கு நீர் புகட்டிக் கொள்ள வேண்டும். நாம் அறுக்கக்கூடிய கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். பிராணியினுடைய தலை கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். அறுக்கக்கூடியவரும் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். யார் கொடுக்கிறாரோ, யாரின் பெயரில் கொடுக்கப்படுகிறதோ அவரை அறுக்க வேண்டும் அல்லது அருகில் இருக்க வேண்டும். அறுப்பதற்கு முன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வ லில்லாஹில் ஹம்து என்ற தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். வஜ்ஹத்து வஜ்ஹிய அல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமா வ மா அனா மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ னுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் என்ற தக்பீரையும் வஜ்ஹத்தையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இறுதியாக குர்பானியினுடைய ஆட்டையோ மாட்டையோ நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்க வேண்டும். அறுத்து முடித்தவுடன் அந்த இடத்தில் ஒரு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம தகப்பல் குர்பானி கமா தகப்பல்த கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வ ரசூலில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே, இந்த குர்பானியை நான் கொடுத்துவிட்டேன். இந்த குர்பானியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டது போல் எனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டது போல் எனது குர்பானியை ஏற்றுக்கொள் என்று அறுத்து முடித்ததற்கு பின்னால் இந்த துஆவை செய்து கொள்ள வேண்டும். ஒரு பிராணியை பார்க்க வைத்து இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது. உயிர் போகும் முன் தோலை பிடிக்கக்கூடாது. கழுத்துக்கு மேல் கால் வைத்து அறுக்கக்கூடாது. ஒரே அறுவையிலே அறுக்க வேண்டும். அதே போன்று குர்பானியுடைய கரியை 3 பங்குகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் பங்கு நமக்காகவும், இரண்டாவது பங்கு சொந்த பந்தங்களுக்காகவும், மூன்றாவது பங்கு ஏழைகளுக்காகவும் இந்த 3 பங்குகளாக வைத்துக் கொள்வது இவைகளெல்லாம் நமது முன்னோர்களும் மார்க்க அறிஞர்களும் சொல்லக்கூடிய வழிமுறைகள். குர்பானியுடைய 3 பங்கு தனக்காகவும் தனது குடும்பத்திற்காக ஒன்று, ஏழைகளுக்காக ஒன்று, சொந்த பந்தங்களுக்காக இந்த 3 பங்குகளாக வைத்துக் கொள்வது மிகச் சிறப்பானது. இப்படிப்பட்ட இந்த அமல்களோடு நமது குர்பானி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஆடுகளையோ மாடுகளையோ அறுக்கிற பொழுது வீடியோக்கள், போட்டோக்கள் போடுறதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்து கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாவிலே போட்டு அதில் நாம் பெருமை பாராட்டுவது என்பது குர்பானியுடைய நிலைமையல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தவமிருந்து பெற்றெடுத்த அந்த பச்சிலம் பாலகனை அறுக்க முடித்தார்களே, அதை யோசித்து பாருங்கள். அதை யோசித்து பார்த்தால் நீங்கள் அறுக்கிற பொழுது தமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க முற்பட்டார்கள். இன்று அல்லாஹ் நமக்கு ஒரு ஆட்டை கொடுத்திருக்கிறான். ஆதலால் அந்த போட்டோ வீடியோக்களை எல்லாம் முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பானியுடைய அமலை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் குர்பானனா